கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலவேளையில் நான் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிக சந்தோஷம் அடைகிறேன். உங்களுக்கு இது ஒரு ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான நாளாக இருக்க வேண்டும் என்று நான் தேவனிடத்தில் பிரார்த்திக்கிறேன். இந்த வேளையில் கூட விசேஷமாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு தேவனுடைய வல்லமையை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 33:9 இப்படியாக சொல்லுகிறது, நம்முடைய தேவன் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். தேவன் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். மற்ற எந்த காரியங்களுக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. they cannot speak, they cannot say any word. ஆனால் நம்முடைய தேவன் சொன்னால் அது ஆகும். நம்முடைய தேவன் மனித உருவெடுத்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே அநேக அற்புதங்களை செய்தார். உங்களுக்கு நன்றாக தெரியும். அநேக அது அற்புதங்களிலே ஒரு மிக நல்ல ஒரு அற்புதம், அதை மட்டும் நான் இந்த நாளிலே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்று சொன்னால், மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் அவர் சொன்னதான ஒரு வார்த்தை, 39வது வசனத்தை 4:39 உங்களுக்கு படிக்கிறேன். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே என்று அமைதலாயிரு என்று சொன்னார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பாருங்க, தேவன் சொன்னதான ஒரு காரியம் அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட நிற்கும். அதன்படியாக நடந்திருக்குது அல்லவா? நம்முடைய சர்வ வல்லமை உள்ள தேவன், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவர் மூலமாக தேவன் இந்த உலகத்தையும் எல்லா காரியங்களையும் படைத்தவர். அவர் தாம் வாழ்ந்ததான அந்த 33 ஆண்டுகளிலே 3.5 வருட ஊழியத்திலே அவர் செய்ததான காரியங்கள், லாசருவே வெளியே வா என்றார், வந்தார். அநேக அற்புதங்களை சொன்னார். பார்வையடையவாக என்று சொன்னார், பார்வை அடைந்தது. ஒன்றுமே தோல்வி இல்லை, எல்லாமே வெற்றி. சொன்ன உடனே இந்த பகுதியில் பார்க்கின்ற வேளையில் காற்றை பார்த்து அமைதலாக சொன்னாங்க. நம்ம போய் பீச்சில் நின்று காற்றை பார்த்து அமைதலாக சொன்னால் நடக்குமா? ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், சர்வ வல்லவர், அவர் சொல்லும் பொழுது இயற்கை அடங்கிற்று. அதை போலதான் நம்முடைய வாழ்க்கையில கூட இயேசு என்ன சொன்னார்? நான் செய்ததை காட்டிலும் நீங்கள் பெரிய அற்புதங்களை செய்வீர்கள். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்களும் கூட உங்களுடைய சூழ்நிலைகளிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து செல்லுகிற கடினமான வேலைகளை கூட ஒரு நெருக்கடி வருகின்ற பொழுது அந்த நெருக்கடியை பார்த்து, அந்த பிரச்சனையை பார்த்து, அந்த வியாதியை பார்த்து நீங்கள் சொல்லுகிற வேலையில் அது அமைதலாகிவிடும். உங்களுடைய ஒருவேளை பண பிரச்சனையாக இருக்கலாம், ஒருவேளை என்னுடைய மகளுக்கு திருமணமாகி குழந்தையே இல்லை என்று சொல்லலாம். அநேக நெருக்கடிகள், என்னுடைய பிள்ளைகள் மிகவும் பயங்கரமான சூழ்நிலையிலே போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக இருக்கிறார் என்று சொன்னால், அவர் உங்களுடைய வாயிலே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் நீங்கள் எடுத்து உபயோகிப்பீர்கள் என்று சொன்னால், யோவான் 1:12 படியாக நீங்கள் அதிகாரத்தோடு சொல்லுகிற வேளையில் அந்த காரியங்கள் உண்டாகும், உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளை நிற்கும். அதை போலவே நீர் எங்களுடைய கையில் கொடுத்த அதிகாரத்தின்படி நாங்களும் சொல்லுகிற வேளையில் வியாதியஸ்டர் சுகமாவார்கள், பிசாசின் பிடியில் இருக்கிற விடுதலை ஆவார்கள், அநேக அற்புதங்கள் நடக்கும் ஐயா. அதை இன்றே நீர் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையும்.